அமைச்சர் பிடிஆர் எடுத்த திடீர் முடிவால திமுக களமே இப்போ வந்து ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங்கா எல்லாராலும் பேசப்படுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. திமுகவுக்கு எதிராக மாறும் ஓட்டுகள் பிடிஆர் உடைய ஓட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம், என்ன எதனால இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க ரொம்ப டெப்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அமைச்சர் வந்துட்டு ஒரு ரொம்ப சுத்தமான ஒரு பர்சன் பா, பயங்கர ஹானஸ்டா இருப்பாரு. பணமே கொடுக்காம அவர் தொகுதியில வின் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி திமுகவிலேயே வந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருடைய பேர் முதல் இடத்துல இருக்குது. இவர் வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அமெரிக்கால இருக்கிற என்னோட பிசினஸ் எல்லாம் பாத்துக்க போறேன், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எலெக்ஷன் நிக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியாவே இருக்கு. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஷாக்கிங் ஆயிட்டு என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் ரீசெண்ட் டேஸ்ல நம்மளுக்கு தெரியும் அவரே வந்துட்டு ஒழுங்கா பெரிய இதெல்லாம் இல்லாம நீங்க வந்து எனக்கே சரியான நிதிகள் கொடுக்கறது இல்ல, எதுவுமே கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸான நோட்ஸை அவர் வந்து எங்க சொல்லக்கூடாதோ அங்கேயே போயிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. இது வந்து அவருக்கு அடுத்தடுத்த மாற்றங்கள், இந்த இடத்துல நீங்க வேண்டாம் அந்த இடத்துல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றங்கள் அவருக்கு வந்ததுனாலவே அவருக்கு வந்து கொஞ்சம் சஸ்டைன் பண்ண முடியலையோ அப்படிங்கிற ஒரு சூழலும் அங்க இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சரி ஓகே தீபிகா, இப்போ இவர் போறதும் பிடிஆர் இப்போ விலகுறாரு அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு என்ன அடி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்கதான் இருக்குது செக். இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊடகங்கள் வந்து இப்போ யாருக்கு எவ்வளவு ஓட்டுகள் இருக்கலாம், வாக்கு கணிப்பு அதாவது கருத்து கணிப்புகள்லாம் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கறத தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்களாம். சோ அந்த வகையில இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 52% அளவுக்கு இருந்திருக்கு. பட் இப்போ 39 குறைஞ்சிருக்கு. இதனுடைய குறைப்பு அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அமைச்சர் பொன்முடிய இந்த செந்தில் பாலாஜி இவங்க வந்து ராஜினாமா பண்ண விஷயமே திமுக மேல ஒரு பெரிய பிளாஸ்ட கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம திடீர்னு வந்து டாஸ்மாக் ஊழல், அடுத்தடுத்து வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல வைக்கப்படுற விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல அவங்க மாட்டிக்கிட்டே இருக்காங்க. திமுக மேல நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதோ மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான பார்வைகளும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல திடீர்னு பழனிவேல் தியாகராஜன் ஒரு நல்ல அமைச்சரா இருக்கிறவர் திடீர்னு அங்க இருந்து விலகினாரு அப்படின்னா திமுகவுல உள்ள இருக்கிறவங்க பர்சன்ஸ் சஸ்டைன் பண்ண வச்சுக்க முடியலையா அவங்களுக்கு, அப்ப ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க. சோ இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. இவர் வெளில போனாருன்னா அங்க ஒரு பெரிய இடியும் அடியும் விழும் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும். அவர் அனுப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாலும் தெரியல என்ன நடக்கலாம் அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி அப்படிங்கறது ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.